அன்போடு இந்த பசுத்த நற்கருணை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். இது அன்னை தினம் கொண்டாடுகிற அனைத்து அந்நியர்களுக்கும் அன்னை தின நல்வாழ்த்துக்கள். ஆலயகாரமாக ஜெபம் செய்வோம். நேசிக்கு நல்ல ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். பல காலை வேளையில் பரிசுத்த ஓய்வு நாளில் உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்திருக்க அதற்காக நன்றி. நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து உம்மை துதிக்கிறோம். அப்பா உங்களுடைய வார்த்தையில கேட்கிறோம். அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் கொடுத்திருக்கிற ஆண்டவரை இந்த நாட்களுக்கு அண்டை செலுத்துகிறோம். வீடுகளில் குடும்பமாக உம்மை தேடி கொண்டிருக்கிறோம். அப்பா சீக்கிரமாக இது முடிவடையவும் நாங்கள் ஆலயத்தில் சேர்ந்து ஆராதிக்க நீங்கள் கிருபை தரமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களையும் எங்கள் வேண்டுதலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இதனால் கூட விசேஷமாக ஆண்டவரே மதத்தை கொண்டாடுகிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த நாட்களில் இந்த கொண்டாட்டம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கட்டும். குடும்பங்களை சேர்ந்து ஆண்டவரே பாட்டி அம்மா பிள்ளைகள் அப்படி என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அப்பா காட் மாதர்ஸ் எங்களுடைய ஞான பெற்றோர்களை ஞான தாயில் நினைத்து பார்க்கிறோம். அதே வேளை ஆண்டவரை எங்களுக்கு ஆவிக்குரிய தாயாக அன்னையாக இருக்கிறவர்களையும் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டி ஆண்டவரை மற்றும் ஒவ்வொரு வீட்டில் பெரியவர்கள் கல்யாணம் செய்த ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லது பிள்ளைக்காக காத்து கொண்டிருக்கிற அப்பா நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்நாள் ஆண்டவரை ஒவ்வொரையும் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா அது நாளை தொடர்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் முதல் பாடலாக எந்த நாவில் புது பாட்டு என்ற பாடலை உற்சாகமாய் பாடுவோம். எந்த நாவில் புது பாட்டு என் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனாவ தெய்வமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனாவ தெய்வமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போதும் என்ன கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டும் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்று விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்று விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றாயாவும் ஆகிறார்.
எந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றாயாவும் ஆகினார். எந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். மனவரையும் அன்போடு இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு நாம் இருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் நாளில் கூட நாம் தாய்மார்கள் தினம் அல்ல அன்னைய தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆரம்ப வசனம், இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. பக்கம் 3, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரோடு இருப்பாராக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்திலே சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமென். உன்னத துதி பாடலை சொல்லி தேவனை ஆராதிப்போம். உன்னத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மழை மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமைக்கு உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே வணக்கமான இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தை வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரே ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். இந்த குறிக்கப்பட்ட சுருக்க ஜெபம், இந்த வார்த்தைக்குரிய கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம், collect for fourth Sunday in Easter. எல்லாம் வல்ல கடவுளே, பாவிகளுடைய அடங்காத சித்தத்தையும் ஆசாபாசங்களையும் அடக்கி ஆளுகிறவரே, பலவிதமான மாறுதல் உள்ள இவ்வுலகத்தில் நாங்கள் இருக்கையில் எங்கள் இருதயம் நீடிய சந்தோஷமுள்ள மேலுலகத்தை பற்றி கொண்டு உறுதியாய் நிலத்திருக்கும்படி நீர் கற்பித்தவைகளை நாங்கள் நேசிக்கவும் நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை விரும்பவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். இப்போ நாம் வேத பிரவாசி கேட்போம். அமருங்கள். முதல் பாடம் அப்போஸ்தலர் Acts chapter 7. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். Acts chapter 7 verse 55 to the end. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வசனம் 55 இலிருந்து முடியும் வரை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வசனம் 55. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்து சத்தமாய் கூக்குரலிட்டு,
தங்கள் காதலை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகி இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது குறிக்கப்பட்ட சங்கீத பாடம் சங்கீதம் 31. சங்கீதம் 31 வசனம் 1-5. சங்கீதம் Psalm 31 verse 1-5, then 15 and 16. சங்கீதம் 31 அதிகாரம் வசனம் 1 மன்னிக்கவும் சங்கீதம் 31 1-5 வசனம் 15-16 வசனம். 31 சங்கீதம் வசனம் 1. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். நீதி நிமித்தம் என்னை விடுவியும். செவி எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகவும் எனக்கு அடைக்கலுமான அரணமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். வசனம் 15 verse 15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரனில் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை இரட்சியும். இது பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆலிவிக்கும் எப்போதுமான சதா கால மகிமை உண்டாவதாக. ஆமென். புதிய ஏற்பாடு பாடம் 2வது பாடம் 1 பேதுரு 2 அதிகாரம் 2-10 வரை. 1 பேதுரு 1 Peter chapter 2 verse 2-10. 1 பேதுரு 2 அதிகாரம் வசனம் 2-10 வரை. 1 Peter chapter 2 2-10. 1 பேதுரு 2 அதிகாரம் 2-10 வரை. சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதை மேல் விசுவாசமாய் இருக்கிற வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடதற்கு ஏதுவான கல்லும் விடுகிறதுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்படியாதவர்களாய் இருந்து இடர்கிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தன்னுடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எழுதி சில பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம்.
முதல் பாடலாக இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். இது வாசிக்கிற சுவிசேஷ பாடத்தின் பாடமாக இருக்கிறது. நானே வழி சத்தியம் ஜீவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த பாடலையும் நாம் தொடர்ச்சியாக பாடுவோம். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே. உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன். உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே. ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன் அழைத்து செல்வேன். எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஆமாண்டவரே, உள்ளங்கையில் நீங்க வரைந்து வைத்திருந்தீர் அப்பா. ஒரு நாளும் கைவிடாத எங்கள் ஆண்டவர், ஒரு நாள் விட்டு விலகாத ஆண்டவர், எங்களோடு இருக்கிற ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக உலகத்தில் வந்தீர், எங்களுக்காகவே பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தீர்,
எங்களுக்காகவே அப்பா பரலோகத்துக்கு இடத்தை ஆயத்து பண்ணி கொண்டிருக்கிறீர். இதோ நான் சீக்கிரம் வரேன் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டீரோ அப்படியே மறுபடியும் வரப்போகிறீர் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் இருதயம் கலங்காமலும் அப்பா நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமலும் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறார்கள் எடுத்துவீராக. ஆண்டவரே, நீர் வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறீர். நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. இடத்துல துதிக்கிறோம் அப்பா, அப்படி சமூகத்துக்கு வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் முற்றுமையாக கற்று அர்ப்பணிக்கிறோம். இந்த பாடலின் ஜெப பாடலாக பாடுவோம். நானே வழி வேகமாக பின்னால இருக்கிறது, நீரே வழி கொஞ்சம் ஜெப பாடலாக அமைதியாக பாடுவோம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, கல்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகனே, கல்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. எனக்கு நீரே வழி,
நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்காகவே ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். எனக்காகவே ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஆமாண்டவரே, எங்களுக்கு நீர் வழி சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறீர். அப்பா, எங்களுக்காய் சிலுவையில் தொங்கினீர், புது ஜீவனை திறந்து கொடுத்தீர். அப்பா, நம்புகிற ஒவ்வொருவரையும் கைவிடாத ஆண்டவர். உலக மனிதர்கள் கைவிடலாம், எங்களை கைவிடாத ஆண்டவர். உலக அன்பு மாறலாம், ஆனால் அன்பு மாறாதது. அன்றைய நாட்கள்ல அன்றை தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி எங்களை வழிநடத்தும். எங்களோட தொடர்ந்து பேசுங்க, எங்களை தொடர்ந்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். சுவிசேஷ வாசி கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்க. பச்சையாக கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம், St. John chapter 14 beginning from verse 1. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்க. John chapter 14 beginning from verse 1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிற நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரை இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். வசனம் 14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கே துதி உண்டாவதாக. அமருங்கள். இது நாம் தாய்மாக தினத்தையும் கொண்டாடுகிறோம். அதே நேரத்தில் நம்ம எசென்ஷியல் டேக்கு போக போகிறோம். இன்னும் 3 நாட்களில் புதன்கிழமை எசென்ஷியல் டே வரும். அதாவது இயேசுவான பரமேறின திருநாளை நம்ம கொண்டாடவிருக்கிறோம். அதுக்கு முன்னதாக வருகிற ஒரு பாடம் தான் இந்த யோவான் 14. இயேசுவானவர் நான் உங்கள்கிட்ட போக போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நான் உங்கள்கிட்ட போக போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பாடத்தை நீ பார்க்க போகிறோம். ஒருத்தர் வந்து நான் உங்கள்கிட்ட போக போறேன் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு பயம் வந்துடும். என்ன சொல்றாரு, போக போறேன் அப்படின்னு. அவன் ஊர் விட்டு போறேன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வரேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அந்த மாதிரி இயேசுவானவர் போறேன்னு சொல்லாமல் அவரு இப்ப இங்க போறேன்னு சொல்றாரு. அதனால அப்போஸ்தலர் வாசிக்கும் பொழுது எப்படி நான் போகணும் அப்படி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவர் போயிட்டு வருவார். அவர் வெறும் போன தேவன் அல்ல, அவர் போயிட்டு வருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், நான் உங்களை விட்டு போக போகிறேன் அப்படி சொல்றாரு. போக போகிறேன்னு சொல்லும் பொழுதே நமக்கு என்ன வருதுன்னா ஒரு பயம் வந்துடுது. ஐயோ, நம்ம இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ண இயேசுவானவர், இவ்வளவு நாள் பின்பற்றின இயேசுவானவர், டீச்சர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இயேசு விட்டு போயிடுவாரா, திரும்பி வரமாட்டாரா? இத்தனை நாள் 3 வருஷம் நம்மளை ஃபாலோ பண்ண சொன்னாரு, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பின்பற்றி கூட இருக்கிறோம். திடீர்னு காண போயிட்டாருன்னா என்ன செய்யுது அப்படின்னு அப்ப அவங்களுக்கு பயம் வரும் பொழுது இயேசு சொன்ன முதல் வசனம் என்னவென்றால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க இருதயம் நீங்க வந்து கரெக்டா யோசிச்சு இருக்காதீங்க. ஒரு டிஸ்ட்ரெஸ், அது அப்படியே மனக்குழப்பம், ஒரு கவலை, ஐயோ நம்ம விட்டு போயிட்டா நம்ம என்ன பண்றது, நமக்கு பிரியமானவங்க விட்டு போகும் பொழுது அந்த பயம் வந்துடுது. போயிட்டாருன்னா அப்புறம் வாழ்க்கை என்ன வருது அப்படின்னு அப்படிதான் இவங்களும் யோசிச்சாங்க. இயேசு போயிட்டாருன்னா என்ன நடக்கும், என்ன நடக்க தரலையே அப்படின்னு. அப்ப இயேசுனாரு, விசுவாசமா இருங்க. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தை சின்ன வார்த்தை தான், விசுவாசம், ஃபெய்த் அப்படி இங்கிலீஷ்ல சொல்றோம். ரொம்ப சின்ன வார்த்தை, ஆனால் இது ஒரு பெரிய ஒரு காரியம். நீங்க விசுவாசமா இருக்கிறது, கடைசி வரைக்கும் விசுவாசமா இருக்கிறது, இயேசுவே விசுவாசிக்கிறது. இந்த நாட்கள்ல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் வரப்போற நாட்கள்ல பாடுகள் அதிகமாகும் பொழுது விசுவாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கிற ஒரு கேள்வியா இருக்கிறது. அப்ப இயேசுனாரு, இந்த மாதிரி நேரங்கள் வரும் பொழுது நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க, நீங்க விசுவாசமா இருங்க, என்னை நம்புங்க, நான் சொல்றதை கேளுங்க அப்படி சொல்றாரு. அப்படின்னா நான் விட்டு போனாலும் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு இயேசுவான விட்டு போனது ஒரு நல்ல காரியம். என்னவென்றால், இயேசு சில காரியங்களை இன்னைக்கு சொல்றாரு. நான் உங்களை விட்டு போகிறேன், அப்படி நான் போக போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுவான சில காரியம் செய்கிறார் அப்படி பார்க்கிறோம். ஒருத்தர் போகும் பொழுது சில பேர் வயசானவங்க சில நேரத்தில் சொல்லுவாங்க, நான் உங்கள்கிட்ட போக போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, வேண்டிய காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஆயத்தம் பண்ணுவாங்க. என்ன ஆயத்தம் பண்ணுவாங்க, வீடு ஒழுங்கா வைக்கணும், அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்லாம் ஒழுங்கா வச்சிடணும், பிள்ளைங்களுக்கு கொடுத்துடணும், வீட்டில் எழுதுவாங்க, சில பேர் வீடு எழுதி வைப்பாங்க. அதெல்லாம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போனாங்கன்னா இறந்த பிற்பாடு பிரச்சனை வராது. செய்யாம போயிட்டாங்கன்னா இறந்த வீட்டுக்கு அன்னைக்கே பிரச்சனை வந்துடும். அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் இருக்கிறது. ஆனா இயேசுவானவர் இருக்கும் பொழுதே அவர் சொல்லிட்டாரு, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு. இயேசுவான் அழகா பிளான் பண்ணி என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு தான் அவர் போனாரு. முதல் சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். மென்ஷன்ஸ், ரூம்ஸ் அப்படி போட்டிருக்கு. வீடு மட்டுமல்ல, ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இது என்ன ஒரு எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா, ஒரு வீட்டுல வந்து இத்தனை பேர் தான் வீட்டுல இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு வீட்டுல 2 பிள்ளைங்கன்னா 2 பிள்ளை தான் வீட்டுல இருப்பாங்க, 2 ரூம் தான் இருக்கும் அந்த ஊர்ல. திடீர்னு அவரு ஒரு வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ண போறாரு அப்படின்னா அவனே செய்வாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ரூமை கட்டுவாங்க. எக்ஸ்ட்ரா ரூமை கட்டிட்டு அவருக்குன்னு ஒரு குடும்பத்தை அங்க ஆரம்பிச்சு வைப்பாங்க. அதே வீட்டுல அவங்க இருக்கிற தோட்டத்திலேயே என்ன செய்வாங்க, இன்னொரு இடத்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டுவாங்க. கட்டிட்டு அவரு மனைவி வந்துட்டாங்க, நாளைக்கு குடும்பம் வந்துடும் சொல்லிட்டு தனியா ஒரு வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க பின்னால. அந்த மாதிரி செய்வாங்க. அதான் இயேசு சொல்றாரு, நான் போவேன் பரலோகத்துக்கு, போன ஒரு நீங்களாம் வரணும்னு சொல்லிட்டு, அதாவது மணவாளன் சேர்த்துக் கொள்றாரு. அவர் வந்து மணவாளன், நம்ம மணவாட்டியா இருக்கிறோம். நம்மளை சேர்த்துக் கொள்வதற்காக என்ன செய்யாரா, இடத்தை கட்டிக்கிட்டே வராரு. இடத்தை தான் கட்டிட்டே வராராம். அதான் சொல்றாரு, உங்களுக்குன்னு ஒரு இடத்தில் ஆயத்தப்பட போகிறேன் அப்படின்றால் மணவாளன் வந்து மணவாட்டியை கொண்டு போவார், அதான் அர்த்தம். அப்புறம் இயேசுவானவர் இன்னைக்கு அவர் செய்யற காரியம் என்னவென்றால், மணவாட்டி ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கணும்.
மணவாளனும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப இயேசுவாளரும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. உங்களுக்கு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்கிற காரியம் என்னவென்றால் ஒரு ப்ராமிஸ். இது வந்து ஒரு வாக்குத்தத்தம். ஒரு நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு வீடு பரலோகத்தில் இருக்கு. அது பிதா வீடு அப்படின்னு சொல்றாரு. நித்திய வீடு, பிதா வீடு. அப்ப இந்த வீடை உங்களுக்காக வச்சிருக்கிறேன், இதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் இங்கே இருந்தாருன்னா நம்மளை கூட்டி போக முடியாது. அப்ப அவர் மேல போய் ஆகணும், இடத்தை ஆயத்தம் பண்ணணும். இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு வசனம் 3 சொல்றாரு பாருங்க, நான் வருவேன் மறுபடியும், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தை சேர்த்துக் கொள்ளுவேன், நான் கூட என் கூட சேர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இதுதான் வந்து இயேசுவானவர் செய்த ஒரு பெரிய காரியம். பரலோக வாசல் திறந்து கொடுத்தார். அவர் மேல ஏறணுன்னே இன்னைக்கு நம்மளும் ஏறுவோம் மேல. அவர் பரலோகம் போனோடனே இன்னைக்கு நம்மளும் போகணும் நிச்சயம் வந்துருச்சு. இயேசுவானவர் மரித்து உயிர்த்திலிருந்து பரலோகம் போனாரு. அதே போல மரித்து உயிர்த்திலிருந்து அனைவரும் பரலோகம் போவாங்க. இயேசுவோடு இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க நம்ம இருப்போம். இயேசு எங்க இருக்காரு தெரியாது, ஆனா அவர் எங்க இருக்கிறாரோ பிதா வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பரலோகத்தில் இருக்கிறாரு வாசிக்கிறோம். இந்த இடத்துல பரலோகத்துல இன்னைக்கு நம்மளும் இயேசுவோடு கூட இருக்க போகிறோம். இது ஒரு நம்பிக்கையா இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தமா ஆண்டு நம்ம கொடுக்கிறாரு. அப்ப அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் ஒரு நித்திய இழைப்பார், நித்திய வீடு, ஒரு நித்திய நம்ம நித்திய பிதா வாசல் பண்ற இடம், நித்திய இழைப்பார்ல ஆண்டு கொடுத்து நம்ம அவரோட வைத்துக் கொள்ள போகிறாரு. இது முதல் காரியம். இதை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது பிலிப்பு கேட்கிறாரு வசனம் முதல் தோமா கேட்கிறாரு. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரை நீர் போக இடத்தை அறியோமே, வழியை எப்படி அறிவோம்? எங்களுக்கு வழியே தெரியாது, நீங்க போற சொல்றீங்க, அதுக்கு என்ன ஜாலான் இருக்கு, என்ன வழி இருக்கு, கொஞ்சம் ஜிபிஎஸ் சொல்லுங்க, இல்ல கொஞ்சம் லொகேஷன் ஷேர் பண்ணுங்க, இல்ல ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. கொஞ்சம் பாதி மேப்பாச்சு கொடுங்க, நாங்க அப்படி பார்த்துட்டு வந்துடுறோம், தெரிஞ்சு வந்துடுறோம் அப்படின்னு. ஏசு சொன்னாரு, இதுக்கு மேப் இல்லை, இதுக்கு ஜாலான் இல்லை, இதுக்கு ஜிபிஎஸ் இல்லை, இதுக்கு வேஸ்ல ஒண்ணுமே இல்லை, இதுக்கு யாரு இருக்கா, நான் ஒண்டிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இயேசுவானவர் தான் இதுக்கு வழி. அவசர வசனம் 6 நானே வழி, நானே சத்தியமும் ஞான ஜீவனமா இருக்கிறேன். இதுக்கு நான் தான் வழி, நான் தான் இதுக்கு சத்தியம், உண்மையும் நான் தான் ஜீவன் கொடுக்கறது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இன்னைக்கு இயேசுவானவர் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. அப்படின்னா ஒரு ஜாலான் இருக்கு பரலோகத்து, அப்படின்னா ஜாலான் இயேசுஸ் தான் இருக்கு. ஜாலான் இயேசுஸ். ஆரம்ப நாட்கள் அப்போஸ்தலர்கள் இயேசுவை பின்பற்றும் பொழுது மற்றவங்க சொன்னாங்க, அவர்கள் வழியை பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு வார்த்தை. அவங்களுக்கும் ஒரு மதம் இல்லை, அவங்களுக்குன்னு ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நேரத்துல கிறிஸ்துவ பேர் வராமல் இருப்பதாக முதல் சொன்ன நேரம் வந்து அவர்கள் வழியை பின்பற்றுகிறவர்கள். அவர் வழியா சொன்னாங்க, த வே அப்படின்னு. ஒரு த வே வந்து ஃபாலோ பண்றவங்க, வழியை பின்பற்றுறவர்கள் தான் முத ஆதி கிறிஸ்துவா இருந்தாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு அவரையே பின்பற்றி போயிட்டே இருந்தாங்க. அப்ப இயேசுவோட ஒரு வழியை உண்டாக்க வந்தாரு. இந்த வழி பரலோகத்துக்கு போகிற வழி, இந்த வழி நித்திய ஜீவனுக்கான வழி, இந்த வழி சத்தியம் உள்ள வழி. அப்ப இந்த வழியை ஆண்டவருக்கு நமக்கு கொடுக்க விரும்புறாரு. இந்த பாதை, இந்த பரலோகம் போகிற பாதையை நம்ம கொடுக்க வந்தாரு. இந்த பாதை இயேசு சொன்னாரு, மிக குறுகலான பாதை, இடுக்கமான பாதை, இந்த பாதை நடந்து வரணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு இயேசுவை நான் பின்பற்றுகிறேன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு அவரே நான் நம்பி அவருக்கென்று வாழ்கிறது. அப்ப தோமான்னு சொல்றாரு, தோமா இதை நீ அறிந்து கொள்ளணும், நீ வந்து என்னை அறிந்தினால் என் பிதாவை அறிந்திருப்ப, நான் தான் பரலோகம் போற வழி, நான் என்னை அல்லாமல் பிதாவை காண முடியாது அப்படின்னு. இதை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது பிலிப்பு வந்தாரு. பாருங்க, இவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்து இன்னைக்கு நமக்கு அந்த கேள்விகள் நிறைய இருக்கு. பிலிப்பு கேட்கிறாரு, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காட்டுங்க. அப்படி போற சொல்றீங்க பிதா வீட்டுக்கு, பிதாவை எங்களுக்கு காட்டுங்க, பிதா பார்த்துருவானு. பழைய பாடல மோசி சொன்னார்ல, ஆண்டவரே உங்க மகிமையை காட்டுங்க அப்படின்னு. அப்ப ஆண்டவர் எப்படி மகிமையை காட்டினாரு, அதே மாதிரி இங்க வந்து இயேசுவர் அழகா சொல்லிட்டாரு, என்னை பார்த்தினா நீ பிதா பார்த்துட்டு, இது வரைக்கும் நீ ஒன்றும் அறியலையா, உனக்கு தெரியவே இல்லையா, நான் உன் கூட தான் இருக்கிறேன், என்னை பார்த்தா பிதாவை பார்த்த மாதிரி, என்ன நீ என்கிட்ட வந்தா நீ பிதாவை வந்த மாதிரி, நானும் அவரும் வேற ஆள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எனக்குள்ள அவர் இருக்காரு, நான் அவருக்குள்ள இருக்கிறேன், நான் பிதாவில், பிதா என்னிலும் இருக்கு, நீங்க விசுவாசிக்கிறது இல்லையா? இல்லைன்னா நான் செய்யற காரியத்தை பார்த்து நம்புங்க. பிதாவை ஏன் காட்டுன்னு சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றீங்க போறோன்னு பிதா வீட்டுக்கு, அந்த பிதா யார் தான், ஒரு நாள் எங்களை கூட்டு போய் காட்டுங்க, இல்ல வந்து அவரை கீழே இறக்கி காட்டுங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அவனுக்கு ஒரு பார்க்கணும், அவர் எப்படிதான் இருக்காருன்னு பார்க்கணும் அப்படின்னு. ஆனா பிதா ஆவியா இருக்கிறார், அவரை பார்க்க முடியாது நம்ம வாசிக்கிறோம். ஆனா இயேசு சொன்னாரு, நான் தான் அவருடைய இமேஜ், நான் தான் அவருடைய ரூபம், அப்படின்னா என்னை பார்க்கும் பொழுது நீங்க பிதாவை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு இயேசுவை நான் நம்பும் பொழுது, இயேசு விசுவாசிக்கும் பொழுது, நான் இயேசு ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபங்கள் ஆண்டவர் போகிறது. நான் இயேசு விசுவாசிக்கும் போது பிதா விசுவாசிக்கிறேன், நான் இயேசுட வரும்பொழுது பிதா கிட்ட வரேன், என்னை மறந்துடக்கூடாது. அப்ப இது வந்து அவங்களுக்குள் இருக்கிற அந்த ஒற்றுமை, அந்த திருத்துவம் சொல்லுவார்கள், திருட்டி சொல்லுகிறோம், இந்த திருட்டி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இயேசுவான் சொன்னாரு, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட போக போறேன், உங்களை தனியா விட மாட்டேன்,
பின்னால் சொல்றாரு, நிறைய காரியம் சொல்றாரு. ஆனா இங்க சொல்றாருன்னா, நான் செய்வதை நீங்களும் செய்வீங்க, என்னை காட்டிலும் நிறைய செய்வீங்க, நிறைய ஊழியங்களை செய்வீங்க, இன்னும் நிறைய விதமான அற்புதங்களை செய்வீங்க, நிறைய அடையாளங்களை செய்வீங்க. என் நாமத்தினால உங்களுக்கு ஆண்டவர் நான் உங்களுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. என் நாமத்தில் நீங்க எதை கேட்பீங்களோ குமாரனின் பிதா மையப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இயேசுவானவர் போகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறாரு. ஒரு வழியை அவங்களுக்கு திறந்து கொடுத்தாரு, வழியும் காட்டிட்டாரு. பிதாவை நீங்க பார்க்கணும், என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியாக நீங்க செய்யற வேலைகள் இன்னும் அதிசயமாய் இன்னும் அற்புதமாக இருக்கும். என்னை விசுவாசிக்கிறதுனால என் நாமத்தினால நீங்க எதை கேட்பீங்களோ அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நம்ம கேட்க வேண்டிய காரியங்களை எதை கேட்கிறோம் என்று நாட்கள் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு முதல் வாசித்த பாடம் அப்போஸ்தலர் 7 பார்த்தோம். ஸ்தேவானும் கடைசி நேரத்துல சொல்றாரு, ஆண்டவரே பரவத்தை பாக்குறாரு, ஆண்டவர் அங்க இருக்கிறத பாக்குறாரு, இயேசு அங்கதான் இருக்கிறாரு, மறுபடியும் ஒரு உறுதி கொடுக்கிறாரு. இவர் போற சொன்னவர் வேலைக்கு போகல, பரவத்தான் இருக்கிறாரு அப்படின்னு ஸ்தேவான் பாக்குறாரு. பார்த்துட்டு ஸ்தேவான் பாருங்க என்ன கேட்டுக்கொள்கிறாரு பாருங்க. ஒரு வித்தியாசமான ஜெபம் 60 அப்போஸ்தலர் 7:60 முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரை இவர் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிக சத்தமிட்டு சொன்னான் சொல்லி எத்திரி அடைந்தான். கடைசியா அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்க. யார் இப்படி ஜெபிப்பா? கடைசி உயிர் போகும்போது உங்களை அடிக்க வராங்க, உங்க உயிர் போயிடும், நீங்க என்ன ஜெபிப்பீங்க? ஆண்டவரே நீ எடுத்துக்கொள்ளுங்க, நான் பழுது வந்துடுறேன், இயேசுவே அப்படி கத்திட்டு உயிர் விட்டுருவாங்க சில பேர். ஆனா இங்க என்ன செய்யறாருன்னா, இங்க பாவத்தை மேல் சுமத்தாதீங்க. இயேசுவன் எப்படி அந்த சிலுவையில சொன்னாரோ அவரை பின்பற்றணும் அதே சொன்னாங்க. ஸ்தேவான் முத மரித்தவர், ரத்த சாட்சியாய் மரித்தவர், அவர் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாரு. இன்னைக்கு அவரை நம்ம நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கை. நீங்க இயேசுவானவர் கடைசி நேரம் வரவிருக்கும், நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாம வாழ்கிற வாழ்க்கையை ஞானம் கொடுத்திருக்கிறாரு. நம்மளுக்கு இந்த பூலோகம் நிரந்தரமான இடம் அல்ல. அநேகர் நிரந்தரம் நினைக்கிற பொழுதுதான் பயம் வந்துடுது. ஐயோ நான் வீடு கட்டிட்டேன், உயிர் போச்சுன்னா என்ன செய்யறது? ஐயோ நான் காசு எடுத்து வச்சுட்டேன் பேங்க்ல, திடீர்னு கொரோனா வைரஸ் வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? திடீர்னு ஐயோ பிள்ளைங்களை நான் ஒன்றும் கல்யாணம் வைக்கல, இன்னும் இது செய்யல, அது செய்ய, ஒன்றும் கல்யாணமே பண்ணல, நான் ஒன்றும் அப்போ ஒன்றும் பிள்ளைங்களை பத்துக்கலையே, இன்னும் குடும்பத்தையும் வளர்க்கலையே, நான் ஒன்றும் நல்ல வேலைக்கு போகலையே, ஆண்டவரே என்னை உயிர் எடுத்துடாதீங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு காலங்களும் அதிசயமான காலங்கள், நேரங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிச்சயத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த உயிர் எப்போ வேணா போகலாம். நம்ம அதை எப்பவும் சொல்கிறது, உயிர் எப்போ வேணா போகலாம். நீங்க இன்னைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம், எப்போ வேணா போகலாம். ஆனால் இது போகும்பொழுது ஆண்டவர்கிட்ட தான் போக போகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னதுன்னா, பரலோகம் ஒன்று இருக்கு, நம்பிக்கை இருக்கு. இயேசுவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கா ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் மறுபடியும் வருவாரு, நம்ம அழைத்து செல்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. வழியை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். வழியை தெரியாதவங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ எங்க போறன்னு தெரியலையே அப்படின்னு. எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்க சொந்த ஊர்ல ஒரு சீனா வருவாரு, எப்பவும் சைக்கிள் வருவாரு. வந்துட்டு அவர் கேட்கிற ஒரு கேள்வி என்ன கேட்பாருன்னா, அவர் பேரு பிலிப்பு தான். அவர் பேர் பிலிப்பு. அவரு கேள்வி கேட்பாரு, பலவுது போற வழி என்னது அப்படின்னு. அப்ப சின்ன பிள்ளையா போனாங்க. அவர் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டே இருப்பாரு, பலவுது போற வழி என்னது, பலவுது போற வழி சொல்லுங்க அப்படின்னு. நீங்க நம்ம இதை படிக்கும் பொழுது இங்க சொல்லிட்டாரு, வழி நான் தான், என்னை பின்பற்றினா பரலோகம் போகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னை பின்பற்றினா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா வழி அவர் தான். அவரை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இயேசுவான் சொன்னாரு, இந்த உலகத்து வாழ் நாட்கள்ல நீங்க எதை கேட்டாலும் கொடுப்பேன், நீங்க ஜெபிக்க ஜெபத்தை நான் கேட்பேன், என்னை உங்களை கொண்டு நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா வாழ்ற நாட்கள்ல இயேசு சும்மா விட்டுட்டு போகல, நமக்கு வேண்டியதை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அப்படி பத்தெல்லாம் கேளுங்க அதையும் சொல்லிட்டாரு, பத்தெல்லாம் கேளுங்க அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா இன்னைக்கு நம்ம இயேசுவை முழுமையா விசுவாசிக்க வேண்டும், அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும், அவர் வழியை பின்பற்ற வேண்டும். நமக்காக வைத்திருக்கிற ஆயத்தமான இடங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்னைக்கு இயேசுவானவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், ஜீவனமாய் இருக்கிறார். ஜெபம் செய்வோம். நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம் இயேசுவானவர் நம் வழியை சத்திய ஜீவனமாய் இருக்கிறார். நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். மறுபடியும் வருவார் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே வரப்போகிறீர் அப்பா, நீ சீக்கிரமாய் வரப்போகிறேன் வேலை சொல்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்பா. சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வாச செய்வேன்னு சொன்னீரே அப்பா. இதோ நீங்க வரப்போகிறீர் ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. நீங்களும் பரலோகத்தை எப்படி ஆயத்தப்படுத்துறீங்களோ அதே இப்போ எங்கள் வாழ்க்கை நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களை கட்டுத்தருமா ஜெபிக்கிறோம். அநேக அப்பா உலக கவலைகள், உலக பிரச்சனைகள், குடும்ப கவலைகள், குடும்ப காரியங்கள் அல்லது சொந்த காரியங்கள் அப்பா எங்களை கீழே தள்ளி விடுகிறது.
அல்லது அப்பா உம்மிடத்தில் சேர முடியாமல் தடுக்கிறது. அநேக காரியங்கள் உலக கவலைகள் நிமித்தமாக, உலகத்துடைய பாசங்கள் மூலியமாக, உலகத்துமே உள்ள அன்பினால அப்பா உம்மிடம் கிட்ட சேராமல் விட தூரமாக இருக்கிற ஒவ்வொரு நாட்களில் கிட்ட வர செய்யுமா ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரை நாட்களில் உம்முடைய பரலோகத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்காய் நீர் ஆயத்தப்படுகிற இடத்துக்கு அப்பா நாங்கள் ஆயத்தமாக இருக்கவும், அதுக்கு பாத்திரவான்களாக அப்பா வழியை பின்பற்றுவர்களாக, உண்மை பிடித்து கொண்டவர்களாக, உண்மை அறிந்திருக்கிறவர்களாக நீங்கள் மாற்றுவீராக. அப்பா உண்மை நாமத்தை நாங்கள் அறிந்து அதன் படி கேட்கிறவர்களாக எங்களுக்கு கட்டுத்தரமா ஜெபிக்கிறோம். எதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் கட்டுத்தரமா ஜெபிக்கிறோம். கேளுங்கள் என்று சொல்லிடுறப்பா. அப்பா உங்களுடைய நாமத்தினால நாங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிற நல்ல காரியங்கள், எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமான காரியங்கள் அப்பா உங்கள் சித்தப்படி நான் கேட்கும் பொழுது அதை கொடுத்து எங்கள் மகிழ்ச்சி அடைய செய்கிறீர். அப்பா எங்களை பயன்படுத்தி வருகிறீர், எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறீர். அப்பா உங்களை ஒவ்வொருவரையும் நான் பயன்படுத்துவேன் சொல்லியிருக்கிறீர். அப்பா அதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியிலும் செய்வான்னு சொல்லியிருக்கிறீர், அதை காட்டிலும் அதிகமாக செய்வான்னு சொல்லியிருக்கிறீர். அப்பா விசுவாசிக்கிற பிள்ளைகளாக, ஒவ்வொரு நாளும் பிடித்து வாழ்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்துவீராக. இந்நாட்களில் கூட ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பலப்படுத்தி எங்களை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எழுந்து நின்று நிசாயா விசுவாச பிரமாணம் என்று சொல்லுவோம். நைசிங் கிரீட், let us say together. Page 6 in the prayer book, பக்கம் 6 ஜெபப்புத்தகத்தில் நிசாயா விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிறகுமானாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாதபடி தன் பிதாவின் ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாவன ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடு ஒரே தன்மை உடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதாகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமிடத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கண்ணவரிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொது பிலாத்தின் காலத்தில் அறைகொண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் வைத்திருந்தார். மனித பார்த்து வைத்திருக்கிறார். மருத்துவ நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவர் ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கத்திரமாய் ஜீவனை கொடுக்கிறமாய் பிதாவிலும் குமாரனும் புறப்படுகிறமாய் பிதாவோடும் குமாரனும் கூட தொகுத்திருக்கப்படுகிறமாய் நிகழ்ச்சிகள் மூலமாக இருக்கிற பசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போது திருச்சபை ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்பில் நியமிக்கப்பட்ட ஒரே ஞானத்தை அறிக்கையிடுகிறேன். மருத்துவ உயிர்த்தெழுதலும் மறுமிஜும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். அமர்ந்து ஜெபம் செய்வோம். Let us pray. We sit. திருச்சபைக்காக உணர்த்துதான் ஜெபிப்போமாக. கடவுள் நன்மைகளுக்காக அவர் நன்றி செலுத்துவோமாக. சர்வவல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரம்பிதாவே, நாங்கள் விசுவாசம் ஜெபிக்கும் பொழுது கேட்பேன் குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலம் வாக்களினவரே, நாங்கள் உத்தோத்தம் செலுத்தி உலகம் எங்கும் உள்ள திருச்சபைக்காகவும் எங்கள் திருச்சபைக்காகவும் எங்கள் பிரதம பேராயருக்காகவும் எங்கள் திருமணத்தின் பேராயருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா ஊழியர்களையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்போ அந்த நாட்களில் எங்கள் ஆலயத்தில் கூட முடியாமல் நாங்கள் ஆன்லைனில் அல்லது இன்டர்நெட் மூலியமாக அதை நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஆராதனைகளையும் நீ பொருட்படுத்திக் கொள்ளுமா ஜெபிக்கிறோம். அந்த வீடுகளில் சேர்ந்து அவர் ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதை பொருட்படுத்திக் கொள்ளுமா ஜெபிக்கிறோம். அப்பா வீடுகளில் குடும்பமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா நற்கனி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா அந்த நாட்களில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காலம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கட்டும், உங்களுக்கு பிரியமானதாக இருக்கட்டும். கிட்டி செலவுகளாக ஒவ்வொரு நாளும் உம்மோடு வாழ்களாக பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, நேரத்தில் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, ஆலயத்தை விட்டு போகாதபடிக்கு, அது ஆலயத்துக்கு பணப்பிரச்சனை வராதபடிக்கு அது வேண்டிய எல்லா காரியங்களும் நீங்கள் செய்து முடிக்குமா ஜெபிக்கிறோம். எங்கள் டைசிஸ் தொடர்ந்து கருத்து அர்ப்பணிக்கிறோம். அப்பா என்னால் பிஷப் திட்டங்களை ஆசீர்வதிங்க. அவர் மூலியமாய் தொடர்ந்து இந்த திருமணத்தை நடத்துங்க. அப்பா புதிய காரியங்களை செய்யும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலையும் உடைய கரம் கூட இருக்க முடியாகவும் உடைய பிரசன்னம் உடைய விசேஷ ஞானத்தினால் வல்லமையால் நிறுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் மற்ற எல்லா பிஷப் அப்பா, எல்லா ஊழியக்காரிகள் அப்பா, சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, சின்ன ஆலயங்களும் பெரிய ஆலயங்கள் நடத்துகிற ஒவ்வொருவரையும் நான் ஜெபிக்கிறோம். அப்பா எல்லா ஊழியங்களையும் எல்லா மொழி ஊழியங்களையும் ஆசீர்வதித்து பெருக செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே
எங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். பரப்பு நிலைமை அழைக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா விசேஷமாய் ஆண்டவரே எங்கள் மலேசியால அப்பா நடந்து வருகிற இந்த கொரோனா வைரஸை முற்றுமாய் அப்பா நீ குறைக்கும்படியான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரமாக விடுதலை கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் மக்கள் அப்பா சுதந்திரமாக இருக்கவும் அப்பா மக்கள் பாதுகாப்பா இருக்கிற கிருபைக்குமா ஜெபிக்கிறோம். அப்பா அந்த நாட்கள்ல ஆண்டவரே இன்று பேச போகிற பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அவர் பேசுகிற வார்த்தைகளை நீர் கொண்டு பேசுமா ஜெபிக்கிறோம். அப்பா என்ன திட்டங்களுக்கு அப்பா உங்களுடைய திட்டமா இருக்கட்டும் அப்பா. எங்கள் வழிகள் அல்ல, எங்களுடைய திட்டங்கள் அல்ல, உங்களுடைய திட்டங்களாக உங்களுடைய வழிகளாக இருக்கட்டும். அவர் மூலியமா நீ பேச முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா மனுஷனுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லவும், அதே நேரத்தில் ஆண்டவரே இந்த MCO இப்ப முடிய போகிறது, அல்ல என்ன நடக்க போகிறது சொல்கிற வார்த்தைகளை அப்பா நீர் உறுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. மக்கள் ஆண்டவரை எல்லாமே அதை பின்பற்றவும் கீழ்படியவும் நீ கிருபைக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா எங்கு சென்றாலும் வந்தாலும் பாதுகாப்பா இருக்க உதவி செய்யுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு நாட்கள் கருத்து அர்ப்பணிக்க உலகம் உள்ள எல்லா நாடுகளிலும் கருத்து அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உலகம் அப்பா உலகமே அப்பா இந்த கொரோனா வைரஸா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அநேகம் இறந்து கொண்டிருக்கிறாங்க, அநேகம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்பா. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சீக்கிரமாக சுகம் பெற நீ கிருபைக்குமா ஜெபிக்கிறோம் அப்பா. இறந்து அப்பா குடும்பத்துல இறப்பு அது நேரிட்ட குடும்பம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அருமையான இழந்து வருந்த நேரத்துல அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் வெள்ளத்தையும் கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க அப்பா. ஆண்டவரே இதுக்காக உதவி செய்கிற ஒவ்வொருக்காராக ஜெபிக்கிறோம். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் அப்பா, மின்னுக்கு நின்று ஊழியம் செய்கிறவர்கள், வேலை செய்கிற ஒவ்வொரும் அப்பா, தியாகம் செய்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுடைய அப்பா உயிர்களை காக்கும்படி செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. டாக்டர், நர்ஸ், போலீஸ், சோல்ஜர் அப்பா ஒவ்வொருவரை நினைவு கூறுகிறோம் அப்பா. டிரான்ஸ்போர்ட்ல வேலை செய்கிறவர்கள் மற்றும் ஆண்டவர் இன்று அப்பா பிசினஸ் அப்பா நடந்து கொண்டிருக்கிறது, ரெஸ்டாரண்ட் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரை. எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். எல்லாரும் செய்யற இந்த வேலைகளை உதவிகளை நீ ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அவருடைய தேவையை சந்திங்க, அதே நேரத்தில் ஆண்டவரே மக்களுடைய தேவையை சந்திக்க அவங்களுக்கு வேண்டிய விசேஷ ஞானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலக நாடுகளை தொடர்ந்து வழிநடத்துங்க. எங்களுடைய மலேசியா அப்பா நடக்க ஒரு பார்லிமெண்ட்டுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த அப்பா பிரச்சனை வராதபடிக்கு அப்பா நீர் நினைக்கிறவர்கள் இந்த மலேசியா நடத்த வேண்டும், சரியான வழியில் நடத்த வேண்டும். அவருக்கு வேண்டிய அப்பா உங்களுடைய ஞானத்தால் நிரப்புங்க அப்பா. நீங்க தேர்ந்தெடுக்கிற தலைவர்கள் அப்பா அந்த மனுஷ தலைவராக இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே யாருமே அப்பா இதை மாத்திக்கொண்டே இல்லாதபடிக்கும், பிரச்சனை அதிகமா ஆகாதபடிக்கும், இன்னொரு May 19 வராதபடிக்கும் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் குறைக்க முடியாது ஜெபிக்கிறோம், சரிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீர் ராஜாவாய் அன்றைய உட்கார்ந்து அந்த இடத்தை நீர் ஆள முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பார்லிமெண்ட் மீட்டிங்கை தொடர்ந்து கருத்து அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இதுக்கு செய்யற எல்லா ஆயத்தங்களையும் அப்பா பிரதமர் மந்திரியையும் யாங்கடி பத்தும் ஆகும் அவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அதிகாரத்திற்கு ஒவ்வொரு அப்பா தன் அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தவும், மக்களுக்காக செய்யவும், சேவை செய்யவும் அப்படி வழிநடத்துவீராக அப்பா. இந்த நாட்கள் எங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் குடும்பங்கள், எங்கள் ஊரார், எங்கள் சமுதாயத்தில் எங்கள் சார்ந்தவர்கள், எங்கள் குடும்பங்களை அனைவரும் நினைவு கூறுகிறோம். நாளை விசேஷமாய் பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளையும் திருமணநாள் கொண்டாடுற பிள்ளைகள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. மனோராணி, அலெக்ஸ், லாரன்ஸ், ஜியானா, கிளெண்டா, ஜோஷுவா, வசந்தி சுப்பிரமணியம், ஜெசிகா, ஷீலா, ஜான், சவரி நந்தன், கோகிலா, இமஸ் தாமஸ், ஜெனிஷா பிரிஸ்லியா இவரை நினைவு கூறுகிறோம். இந்த பிறநாள் கொண்டாடும் பொழுது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒரு இடத்தை கூட்டி கொடுத்துருக்கிறீங்க அப்பா. ஆசீர்வாதங்கள் உங்களுடைய கிருபைகள் இன்னும் பெருகும்படியாகவும் அவர் செய்த வேலைகள் அவர் வாழ்க்கையும் நீ தொடர்ந்து ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருமண நாள் நினைவு கூறுகிறோம். திருமதி ஜான் பரமசிவம், திருமதி சுதாகர் இந்த பிள்ளைகளையும் அப்பா தாமத்திய வாழ்க்கையும் ஆஸ்வதியும் குடும்பத்தையும் தொடர்ந்து நடத்துங்க அப்பா. விசேஷமாக ஆண்டவரே அப்பா இந்த வாரத்துல கொண்டாடுகிற ஒவ்வொரு பிறநாளுக்காக ஜெபிக்கிறோம், மதஸ்தைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இதை கொண்டாடுகிற ஒவ்வொரு தாய்மார்களையும் விசேஷமாய் ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிறநாளை கொண்டாடும் பொழுது மிகவும் பெருசாக கொண்டாடாமல் வீட்டில் கொண்டாடும் பொழுது கூட ஆண்டவரே தாய்மார்களுடைய அப்பா அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளவும், தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் செய்த தியாகங்களை அறிந்து கொள்ளவும் எங்கள் கட்டுத்தரமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தாய்மார்களையும் ஆசிர்வதிங்க, ஞான பெற்றோர்களை ஞான தாய்களை ஆசிர்வதிங்க, ஆவிக்குரிய தாய்களை ஆஸ்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அப்பா நீ குறிப்பிடுத்திக் கொள்ளுங்க. இந்நாட்களில் ஒவ்வொரு அந்நியர்களையும் நீ ஆஸ்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் அப்பா இந்த வாரம் கொண்டாடுற நர்ஸ் டேக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கென்று ஆண்டவரே அவர் செய்கிற தியாகங்கள் ஊழியங்களை ஆஸ்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையை ஆஸ்வதிங்க. டீச்சர்ஸ் டேக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. டீச்சர்ஸ் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கென்று அர்ப்பணித்து செய்கிற ஊழியங்களை வேலைகளை ஆஸ்வதிக்குமா ஜெபிக்கிறோம்
அப்போ நாட்களில் ஸ்கூல் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா ஏதோ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு அவள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் ஆஸ்வதிக்குமா ஜெபிக்கிறோம். மக்கள் அப்பா பிள்ளைகள் படித்து முன்னேற அவர்கள் அப்பா உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா உங்களுடைய ஞானத்தை அப்பா இந்த உங்களுடைய அறிவியல் உழைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா அவர்கள் ஆசீர்வதிங்க. அப்பா ஒவ்வொரு நர்ஸுகளையும் ஒவ்வொரு டீச்சர்ஸையும் நாட்கள் ஆஸ்வதிக்குமா ஜெபிக்கிறோம். எங்க ஆழத்தில் இருக்கிற ஒவ்வொரு நர்ஸ் நினைவு கூறுகிறோம், ஒவ்வொரு டீச்சர்ஸ் நினைவு கூறுகிறோம், ஒவ்வொரு தாய்மகளை நினைவு கூறுகிறோம். எல்லாரையும் போய் சந்திங்க, ஆசீர்வதிங்க. அந்த ஊழியர்களை தொடர்ந்து பலப்படுத்துங்க. வீட்டில் இருக்கிற ஊழியங்கள், வெளியே இருக்கிற ஊழியங்கள், வேலை இடத்துல அப்பா ஒவ்வொரையும் அப்பா ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. அப்பா இந்த பிள்ளைகளை தொடர்ந்து பலப்படுத்துங்க. அதே பாப்பா ரிட்டையர் ஆன டீச்சர்களை நினைவு கூறுகிறோம், ரிட்டையர் ஆன நர்ஸ்களை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே இவர்களையும் தொடர்ந்து பொருட்படுத்திக் கொள்ளுங்க. அப்பா தொடர்ந்து பயன்படுத்த சொல்லிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நாட்களில் சுகமாக இருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். ஆத்மா சரீர மனதில் சுகமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றி தேற்றி பலப்படுத்துங்க. ஆண்டவரே மனதில் தைரியத்தை கொடுங்க. இன்னைக்கு இயேசுவன் சொன்னாரோ இருதயம் கலங்காது இருப்பதாக, அப்படி விசுவாசமாக இருங்க என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் விசுவாசமாக இருந்து இருதயம் கலங்காமல் வருகைக்காய் ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்க. விசேஷமாக ஒவ்வொரு சுகமான பிள்ளைகளையும் தொட்டு சுகப்படுத்துங்க. அப்பா உடம்புல இருக்கிற என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன வழியில் இருந்தாலும், என்ன சுக விளைவில் இருந்தாலும் எல்லாவற்றையும் சுகப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா நீ யெகோவா ராஃபா, சுகப்படுக்கிற ஆண்டவர், நீ பரிகாரின் கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே சுகம் கொடுத்து பலடைய செய்வீராக. அதே போல் ஆண்டவரே வயதானவர்களை தொடர்ந்து பலப்படுத்தி வாங்க, அவரை தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. அப்பா கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். மரமிக்கிற ஆத்துமாக்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த ஒவ்வொரு அப்பா நினைவு கூறுகிறோம். அப்பா உத்தம சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். உமக்கென்று அன்று உண்மையாய் வாழ்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். இவர்களோடு நாங்களும் ஐக்கியம் ஆக தொடர்ந்து வழிநடத்துவீராக. எங்களையும் அப்பா இவர்களை போல வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஞானியா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரை நினைவு கூறுகிறோம். ஆக்னஸ் மார்கரெட் நினைவு கூறுகிறோம். ஆசீர்வாதம் சாமுவேல் நினைவு கூறுகிறோம். அப்பா அந்த பிள்ளைகள் உமக்கென்று வாழ்ந்தார்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை விட்டு போன குடும்பங்களையும் தொடர்ந்து வழிநடத்துவீராக. நாட்கள் அப்பா எங்களுடைய ஜெபங்களை கருத்து அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு ஆழத்தில் நடக்கிற ஆராதனைகளை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இதனால் எங்களிலும் தொடர்ந்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். நம் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். நம்முடைய பாவத்தை நம்ம ரட்சிக்கவும், பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசவும், நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கவும் கடவுள் தமது ஒரே மனக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனவே கடவுளை கற்பனை கை கொண்டு எல்லாருடன் அன்போடும் சமாதானத்தோடு வாழ்விட உறுதியுடன் மனஸ்தாபத்தோடு விசுவாசத்தோடு நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். ஜெனரல் கன்ஃபெஷன் பேஜ் 12 பக்கம் 12 பொதுவான பாவறிக்கை சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்கள் பரம பிதாவே, உமக்கு விருதமாகவும் எங்கள் அயலாருக்கு விருதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்தாலும் தீமையான செய்ததினாலும் நலமான செய்யாதிருந்தாலும் அறியாவினாலும் பலவீனத்தினாலும் எங்கள் துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்கள் எல்லா பாவங்களையும் மனசாபட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து நாம் உண்மைக்காக புது வாழ்க்கையுடன் உண்மை சேவிக்க அனுகிரகித்தருளும். ஆமென். தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்ப யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவளின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களுக்கு நித்திய ஜீவக்காரியை சேர்ப்பாராக. ஆமென். சமாதானத்துக்காக எழுந்திருப்போம். Let us stand for the peace. நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கையை ஊன்ற கற்றுக்கிறதையும் பின்பற்றுவோம். ஆண்டுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானம். ஒரு காணிக்கை பாடல் பாடுவோம். ஒரு காணிக்கை எடுக்கப்படும். இயேசுவையே துதிசை, இயேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை. 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 இயேசுவையே
वस्तु நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து இயேசுவையே துதி செய் மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் மனமே இயேசுவையே துதி செய் அந்தரவான் தரையும் தருதந்தன் அந்தரவான் தரையும் தருதந்தன் சுந்தர மிகுந்த சவுந்தரானந்தன் சுந்தர மிகுந்த சவுந்தரானந்தன் இயேசுவையே துதி செய் என் மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் என் மனமே இயேசுவையே துதி செய் எண்ணின காரியம் யாவும் முகிக்க எண்ணின காரியம் யாவும் முகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். காணிக்கை ஜெபம் பக்கம் 14 25ஆம் பகுதி பேஜ் 14 item 24 செஞ்சரிப்போம். கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உடையவைகள் வானத்திலே பூமியில் உள்ளவெல்லாம் உம்முடையவைகள் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம் ஆண்டவருடைய தோத்திரம் செலுத்த கடவோம். தகுதியாய் இருக்கிறது. கர்த்தாவே பரிசுத்த பிதாவே பரமராஜாவே சரவளம் நித்திய கடவுளே ஒரே குமாரனும் ஆண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமக்கு நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தோத்திரங்களும் துதிகளையும் ஏழுப்பு தகுதியும் கடமகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. ஏனெனில் அவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை அவர் மூலமான சகலத்தையும் ஆதிபதி உண்டு பண்ணி மனிதமை சாயலை உருவாக்கினீர். அவர் மூலமாக எங்களின் பாவத்தின் அனுதினத்தின்று விடுதலையாக்கி எங்களுக்காக மனிதனாய் பிறக்கவும் சிலுவையில் மறிக்கவும் நீ அவரை அருளினீர். நீ மரணத்தின்று அவை உயிரோடு எழுப்பி வலது பார்சத்துக்கு அவர் உயர்த்தினீர். அவர் மூலமாக ஜீவன் அளிக்கும் பரிசுத்தாவை எங்கள் மேல் அனுப்பி எங்களை சுதந்திரமாக திறந்து கொண்டீர். பக்கம் 18 அதனால் தூதரோடும் பிரதான தூதரோடும் நாங்களும் மாபெரும் மகிமுள்ள உமது நாமத்தை புகழ் மேம்படுத்தி வல்லமையும் மகத்துவம் உள்ள கடவுளே நீர் பரிசுத்தர் 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 வானம் பூமியும் மகிமையால் எழுந்தன உலகத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தில் வருகிற ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உலகத்திலே ஓசன்னா. ஜெபம் செய்வோம். Let us pray. வீட்டில் இருக்கிறவர்கள் ஜெபசதியோடு கேட்டுக்கொள்கிறோம். பரபிதாவே உமது குமாரன் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அவர் முன்மாறி பின்பற்றிய கட்டளைப்படியும் பொழுது அப்பமும் திராட்சசுமாகி இந்த ஈவுகள் பரிசுத்த வல்லமையினால் எங்களுக்கு அவருடைய சரீரத்துமாக அருள் புரியும். அவர் தம் காட்டுக்குள் ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் செலுத்தி அதை பிட்டு தம் சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி அவர் கொஞ்சம் பண்ண பின்னர் பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் செலுத்தி அவளுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கிற என் ரத்தமாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவள்ளுவம் பற்றினார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து திரும்ப வருவார். பக்கம் 20. பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக,
உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உள்ளதே. ஆமென். நாம் கிறிஸ்துவின் சரித்து பங்கு பெற இந்த அப்பத்தை பிக்கிறோம். ஒரே பதிப்பினால் அநேக நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். லோகத்தின் பாவத்தை சுமந்திக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திக்க தேவாட்டுக்குட்டியே விசுவாச கிட்டு சேருங்கள். உனக்காக கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் உனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தையும் பெற்றுக் கொள்வாயாக. உனக்காக கிறிஸ்து மரித்தார் என்று நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடும் நன்றி அறிதலோடும் அவரை விதத்தில் ஆகாரமாக உட்கொள்வாயாக. வீட்டில் இருந்து அமைதியாக நாம் ஜெபத்தில் இருப்போம். ஜெபம் செய்வோம். நற்கணிக்கு பின்வரும் வசனம், போஸ்ட் கம்யூனியன் சென்டென்ஸ். இதோ வாசப்படை நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. பக்கம் 24, பேஜ் 24, ஐட்டம் 14, 40ஆம் பகுதி. மறுபடியும் ஸ்தோத்திர ஜெபம், Thanksgiving prayer. Let us pray together. சர்வ வல்லமுள்ள கடவுளே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாலும் எங்களின் போஷத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சரீரத்தையும் ஆத்துமாவையும் அம்மனுக்கு ஜீவப்படியாக குவிக்கும். உமக்கு துதிமையும் தக்கதாக நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கவும் ஆழ்வினால் எங்களை அனுப்பும். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஈஸ்டர் நாட்களுக்குரிய ஆசீர்வாதம். நித்திய உடன்படிக்கை இரத்தத்தினாலே ஆடலுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தெழுந்து ஏறு பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானவர்கள் நடப்பித்து நீங்கள் தம் சத்தியத்தின் படி செய்ய உங்கள் சர்வத நற்கரிகளிலும் சீரி பொருள்களாக ஆக்குவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் நிலைத்திருக்க கடவுது. ஆமென். சமாதானத்தை ஆண்டவரே செய்வீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். அமருங்கள். சில அறிவிப்புகள் உங்கள் அனைவரையும் அன்போடு மறுபடியும் நாளுக்கு வரவேற்கிறோம். அனைத்து தாய்மார்கள் அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வீட்டில் நீங்கள் வந்து பரிசு வச்சிருப்பீங்கனால் தொடர்ந்து நான் அதுக்காக ஜபிக்கிறேன், நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இன்று பிரைம் மினிஸ்டர் பேசணும்னு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் அது வரைக்கும் 12 வரைக்கும் நம்மளுக்கு அடைப்பு இருக்கிறது. அது தொடர்ந்து அப்படி இருக்குமானால் நம்ம தொடர்ந்து வீடுகள் தான் இருப்போம். ஆலயத்தில் எப்படி கொடுக்கும் தெரியாது. ஆனால் நம்ம பிஷப் என்ன சொல்லியிருக்காரா என்றால் 2 காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. ஒன்று வந்து ஒலி கம்யூனியன்
அப்படி உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். அப்படி அவசரமான தேவை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆசைப்படணும் அப்படின்னு விஷயம் எனக்கு கால் பண்ணுங்கள், எனக்கு சொல்லுங்கள். இப்படி வந்து அதை கொடுக்கலாம், நம்ம யோசிப்போம். அது மட்டும் இல்லாமல் வேத ஆராய்ச்சி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை நடைபெறும். டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு வேத ஆராய்ச்சி பைபிள் ஸ்டடி நடைபெறும் ஆன்லைனில். ஃப்ரைடே வெனஸ்டே வந்து இப்போ பஸ் சர்வீஸ் நடைபெறும். வெனஸ்டே வந்து ஹோலி கம்யூனியன் சர்வீஸ், ஃப்ரைடே வந்து ஈவினிங் சர்வீஸ், அதுவும் ஹோலி ஆன்லைன் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் அவசர தேவைகள் உதவிகள் தேவைப்படுமானால் தயவுசெய்து தொடர்பு கொள்ளுங்கள். அந்த சர்ச் வார்டன்ஸ் நீங்கள் தொடர்புகள் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து அன்னைகளுக்காக ஜெபியுங்கள். நர்சஸ் டே வருது, டீச்சர்ஸ் டே வருது, அவை நம்ம நினைவு கூறுவோம். இப்போது நாம் நம்முடைய தாய்மார்களுக்காக ஜெபம் செய்வோம். நேசிக்கு நல்ல ஆண்டவரையும் சோத்தரிக்கிறோம். எங்கள் ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு அன்னைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு ஆண்டவரை பாட்டிகளுக்கும் ஜெபிக்கிறோம். அதேத்தில் அப்பா ஒவ்வொரு ஞான தாயில் நினைவு கூறுகிறோம். ஆவிக்குரிய அம்மாவா இருக்கிறவர்களே அப்பா நினைவு கூறுகிறோம். ஆவிக்குரிய அன்னையாக இருந்து பிள்ளைகள் நடத்தி கொண்டவர்களை அப்பா நினைவு கூறுகிறோம். அன்டி ஆண்டவரே மற்றும் ஆண்டவரே பிள்ளை இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரே அவருக்கு நீ கொடுத்திருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அல்லது நீ கொடுத்திருக்கிற வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வராங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு கல்யாணமான பெண்களை நினைவு கூறுகிறோம். அவளை தொடர்ந்து பலப்படுத்துங்க அப்பா. அந்த நாட்களில் உம்முடைய தாயாக தாய் உள்ளத்தை கொடுத்து அப்போ ஒவ்வொரு மாசத்துக்கு வந்திருக்கீங்க, அதுக்காக நன்றி அப்பா. அந்த பிள்ளைகளை இந்த நாட்களில் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இந்த அன்பான நாளில் ஆண்டவரே அப்பா நாங்கள் அவரை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த உங்களுடைய அன்புக்காக, அவர் மூலமாக நீ கொடுத்த அன்புக்காக நன்றி. பிள்ளைகளை அப்பா அன்போடு வளர்க்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் இந்நாட்கள் நினைவு கூறுகிறோம். அதை ஆசீர்வதிங்க அப்பா. வைத்திருக்கிற ஒவ்வொரு கிஃப்ட்ஸுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே பரிசு பொருளுக்காக ஜெபிக்கிறோம். வீட்டில் அப்பா ஒவ்வொரு வீட்டிலே ஆண்டவரே அவர்கள் தாய்மார்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு பரிசுகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் கூடி இதை ஆராதிக்க இதை கொண்டாட முடியாமல் இருந்தாலும் வீடுகளில் அன்பானவர்கள் நினைத்து பார்த்து இதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்பா. இந்த நாட்கள் ஒவ்வொரு பரிசு பொருட்களையும் ஆசீர்வதியும், இதை பெற்றுக்கொள்கிறவர்களையும் கொடுக்கிறவர்களையும் ஆசீர்வதிங்க. நன்றி ஆண்டவரே. நாட்கள் அதே போல வருகிற ஒவ்வொரு பெருநாட்களாக ஜெபிக்கிறோம். நர்சஸ் டே, டீச்சர்ஸ் டேக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பெருநாட்களை கொண்டாடும் பொழுது இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் இவர்கள் செய்கிற ஊழியங்கள் வேலைகளை அறிந்திருக்கிறீங்க. இந்த வேலையை செய்கிற அவர்களை தொடர்ந்து குடும்பங்களையும் ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அந்த வேலையும் ஆஸ்வதிக்குமா ஜெபிக்கிறோம். உண்மையாக செய்து கொண்டிருக்கிற இந்த வேலைகள் அப்பா அவர்கள் உமக்கென்று செய்கிற ஊழியங்களாக இருக்கிறது. அவர்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. வேலையில் பாதுகாப்பையும் ஒரு விசேஷ ஞானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கட்டளை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து பொருட்படுத்திக் கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திர பாடலை பாடுவோம். ஸ்தோத்திர பாடல். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன். அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எங்கள் ஆருயிரே, இயேசுவே எங்கள் ஆருயிரே. பெற்ற தாயும் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானும் பூமியும் யாவுமில் மாறினும் நீரே, வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எங்கள் ஆருயிரே, இயேசுவே எங்கள் ஆருயிரே. கரத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன்.
பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ, பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. இயேசுவின் நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளில் உம்மை தேடி வர தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் ஐக்கியத்தை தொடர்ந்து ஆஸ்வதிங்க. உணவு ஐக்கியங்களை ஆஸ்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் நடக்கிற ஒவ்வொரு உணவு ஐக்கியத்திலையும் நீர் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் விருந்தாக நீர் ஆண்டவரே அவர்கள் மத்தியில் இருந்து அவரோடு ஐக்கியத்தில் கலந்து கொள்ளுமாறு ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆஸ்வதிக்குமாறு ஜெபிக்க முடியாது. ரியல் பிரசன்ஸ் ஆண்டவரே, எங்களோடு இருக்கிற ஆண்டவர், எங்கள் வழிநடத்துகிற ஆண்டவர், உம்முடைய ஆண்டவரே பிரசன்னம் அவர் சூழ்ந்து கொள்ளட்டும். அவ தனிமையா இல்லாமல் உம்மோடு இருக்கிறவர்களாக இருக்க வழிநடத்துவீராக. நீ வழி சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறீர் என்று வேதம் சொல்கிறபடி எங்களோடு வருகிற ஆண்டவர், எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர், எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர், எங்களுக்கு உண்மையை சொல்கிற ஆண்டவர். அப்பா, நீ எங்களோடு இருக்கிற ஸ்தோத்திரம். தொடர்ந்து சத்தியத்தை வழிநடத்துங்க. அப்போ வழியில எங்களை வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம். உடைய ஜீவனை கொடுத்து எங்களை வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. இந்த நாட்களில் ஒவ்வொரு கருத்தை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனைகளையும் ஒவ்வொரு காரியங்களும் பொருட்படுத்திக் கொண்டு வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். ஸ்தோத்திரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.